بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குரான் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரை சூரத்துல் பக்கராவில் 239 வசனங்களை பார்த்துட்டோம். இன்றைக்கு 240வது வசனம். இந்த 40வது வசனத்தில் சொல்லப்படுற செய்தியுடைய சாராம்சத்தை சொல்லிவிட்டு அந்த வசனத்தை வாசித்து நம்ம பொருள் செய்யலாம். ஆரம்ப காலத்தில், இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் பெண்களுக்கு சொத்துல உரிமை இருக்குது அப்படிங்கிற சட்டம் வருவதற்கு முன்னாடி, இந்த 4 மாதம் 10 நாள் இத்தா இருக்க வேண்டும் என்ற சட்டம் வருவதற்கு முன்னாடி ஏற்கனவே இருந்த ஒரு பழைய சட்டம்தான் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், ஒரு ஆண் அவர் மரணத்தை நெருங்கிட்டார்னு வைங்க. அப்போ அவர் என்ன செய்யணும்னு கேட்டால், தன்னுடைய மனைவிக்காக வேண்டி ஒரு வசியத்து செஞ்சுட்டு போகணும். வசியத்து எல்லாரும் செய்ய முடியாது. திடீர் மரணம் ஏற்படுறவங்களுக்கு செய்ய முடியாது. யார் நோய்வாய்ப்பட்டு மரணம் இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துடும்னு சொல்லி அதை புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, அந்த அறிகுறியை கண்டிருக்கிறார்களோ, அவங்க தான் வசியத்து செய்வாங்கன்னு வைங்களேன். மற்றவங்களுக்கு வசியத்து செய்யாமலே இந்த சட்டத்தை குடும்பத்தார் அமுல்படுத்திக்கிற வேண்டியதான். என்ன சட்டம்னு கேட்டால், அன்றைய தினத்தில் சொத்துரிமை ஆம்பளை பிள்ளைக்கு மட்டும் என்று இருந்தது ஜாஹிலியா காலத்தில். இஸ்லாம் வந்த பிறகும் அதையே தான் செஞ்சு இஸ்லாமும் சட்டமாக வைத்திருந்தது. அதாவது ஒருத்தன் இறந்துட்டான்னு சொன்னால் அவனுடைய சொத்து பூரா ஆம்பளை பிள்ளைக்கு தான். மகளுக்கு கிடையாது, மனைவி கிடையாது, தாய் தந்தை கிடையாது என்று இருந்ததுனால தான் அந்த வசியத்து செய்யணுங்கிற ஒரு சட்டம்லாம் வருதில்ல. அந்த கட்டத்தில் மனைவிமாருக்கு என்ன வசியத்து செய்யப்படுதுன்னு கேட்டால், நான் மரணித்து விட்டால் இந்த கணவன் வசியத்து செய்யணும். எனது மரணத்திற்கு பிறகு என்னுடைய மனைவி 1 வருட காலம் என் வீட்டில் தான் அவள் இருப்பாள். நான் விட்டு சென்ற சொத்தில் இருந்து அவளுக்கு தேவையானதில் நீங்கள் செய்ய வேண்டும். அது போக உள்ளது தான் வாரிசுகள் மகன் எடுத்துக்கொள்ளணும். அப்போ 1 வருஷத்துக்கு வீட்டில் அவள் இருப்பாள். அவளுக்கு தேவையான எல்லா விஷயத்தை கணவன் இருக்கும் பொழுது என்னவெல்லாம் செய்து கொடுத்தானோ அது எல்லாத்தையுமே அவன் மரணத்திற்கு பிறகு 1 வருஷத்துக்கு என்ன செய்யணும், அந்த பெண்களுக்காக வேண்டி அந்த இறந்த கணவனுடைய குடும்பத்தார் செய்யணும். இது ஒரு வசியத்து செய்யணும். அவங்கள கணவனே இறந்துட்டான் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு வெளியேற்றிடக்கூடாது. அவங்கள வெளியேற்றாமல் 1 ஆண்டு காலத்திற்கு அவங்களுக்கு வாழ்வாதாரம் கொடு. 1 வருஷ வாழ்வாதாரம் தான் அன்றைக்கு இருந்த ஆரம்ப காலத்தில் உள்ள ஒரு சட்டம். அப்போ இதில் 2 சட்டம் வருது. ஒன்று 1 வருஷ காலம் அவங்க இதாக இருக்கணும், வீட்டில் இங்கே தான் இருக்கணும்னா என்ன அர்த்தம், வேறு கல்யாணம் பண்ண முடியாதுல்ல. 1 வருஷ காலம் இதாண்டு ஒன்று இருந்தது. அந்த காலத்துக்கு தேவையான வாழ்வாதாரத்தை கொடுக்கணும்னு சொல்லி கணவன் தன் குடும்பத்தாருக்கு வசியத்து பண்ணணும். அவங்களா வீட்டை விட்டு நான் கணவர் இறந்துட்டாரு, நான் என்னத்துக்கு நான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களா வெளியேறினாங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு குற்றம் வராது. இந்த விஷயத்தை இந்த வசனம் சொல்லுகிறது. இப்போ அர்த்தத்தை பாருங்கள். வல்லதீன யுத்தவஃபௌன மின்கும், உங்களில் யார் மரணிக்கிறார்களோ, மரணிக்கிறார்கள்னா மரணத்தை நெருங்கிட்டார்கள். மரணிச்சவன் இப்படி வசியத்தை செய்வான். மரணித்து விட்டார்களோ என்று அதில் இருந்தாலும் அவன் வசியத்து செய்யணும்னு பின்னாடி வர்றதுனால மரணித்து விட்டார்கள்னு வரக்கூடிய இடத்துல எல்லாம் என்ன அர்த்தம் செய்யணும், மரணத்தை நெருங்கிட்டவங்க தான். மரணித்தவன் இப்படி வசியத்து செய்வான். அப்போ உள்ளதீன யுத்தவஃபௌன மின்கும், உங்களில் யார் மரணித்து விட்டார்களோ, அதாவது மரணத்தை நெருங்கி விட்டார்களோ, எதரூன அஸ்வாஜன், மனைவிமார்களை விட்டு சென்றவர்களாக மரணித்து விடுகிறார்களோ, அவனுக்கு பொண்டாட்டி இருக்கிறாங்க,
அப்படி நிலையில் மரணித்து விட்டாரேயானால் வசியத்துன் அவர்கள் மீது அலைஹிம் வசியத்தும் அவர்கள் மீது வசியத்து செய்வது கடமை. வசியத்து என்றால் மரண சாசனம் சொல்வது கடமை இருக்கிறது. யாருக்காக வேண்டி என்றால் அஸ்வாஜிஹிம் அவங்களுடைய மனைவிமாருக்காக வேண்டி வசியத்து செய்யணும். சொத்து பத்துலாம் கொடுக்க இயலாது அன்றைக்கி பழைய சட்டத்தில். வசியத்துன் அஸ்வாஜிஹிம் மனைவிமார்களுக்காக வசியத்து செய்தல் இருக்கிறது. மத்தான் மத்தான் என்றால் அதாவது வாழ்வாதாரம்னு அர்த்தம். மத்தா என்று சொன்னால் உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான உணவு உடை போக்குவரத்து இருக்கும்ல, இந்த வாழ்வாதாரம். இந்த வாழ்வாதாரமாக என்ன செய்யணும்? வசியத்து செய்ய வேண்டும். இலல் ஹவுலி ஹவுலி என்றால் வருஷம்னு அர்த்தம். இலல் ஹவுலி என்றால் ஒரு வருஷத்து வரைக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் வாழ்வாதாரம் கொடுக்கும் நிலையில் மனைவிமார்களுக்காக வசியத்து செய்தல் இந்த கணவன்மார்களுக்கு இருக்கிறது. கைர இஹ்ராஜின் அவங்கள வெளியேற்றுதல் இல்லாமல், வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது. உன் புருஷனே போயிட்டான் உனக்கு வீடு கிடையாது என்று வெளியேற்றக்கூடாது. அப்போ மறுபடியும் ஒரு அர்த்தம் பாருங்கள். உள்ளதீன யுத்தவஃபௌன மின்கும் உங்களில் யார் மரணிக்கிறார்களோ எதரூன அஸ்வாஜன் மனைவிமார்களை விட்டு செல்லும் நிலையில் மரணிக்கிறார்களோ அவங்களுக்கு வசியத்துன் அலைஹிம் வசியத்துன் அவர்கள் மீது வசியத்து என்ற கடமை இருக்கிறது. அப்படி வச்சு அலைஹிம் வச்சுக்கிறணும். யாருக்காக வசியத்து செய்யணும் என்றால் இல்லை அஸ்வாஜிஹிம் அவங்களுடைய மனைவிமார்களுக்காக வசியத்து செய்தல் இருக்கிறது. அது என்ன மாதிரியான வசியத்தாக இருக்கணும்னா மத்தான் வாழ்வாதாரமாக, சொத்துலாம் எழுதி கொடுக்க தேவையில்லை. வாழ்வாதாரம்னா என்ன? சோறு தேவையான அந்த உணவுகளை கொடுக்கறது, வாழ்வாதாரத்துக்கு தேவையானதை கொடுக்கறது. எது வரைக்கும் என்றால் இலல் ஹவுலி ஒரு ஆண்டு வரைக்கும் வாழ்வாதாரம் கொடுக்கும் நிலையில் அவங்களுக்கு வசியத்து செய்யணும். கைர இஹ்ராஜின் வெளியேற்றுதல் இல்லாமல், அவங்கள அஹ்ரஜன்னா வெளியேற்றுறது, வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது. அப்போ இதான் அன்றைக்கு இருந்த நிலையில் பெண்களுக்கு உள்ள உரிமை. அவ்வளோதான். பெண்கள்னா மனைவிக்கு, கணவனிடமிருந்து மனைவிக்கு உள்ள உரிமை என்னன்னு கேட்டால், கணவன் இறந்த பிறகு ஒரு வருஷத்துக்கு அவனுடைய கணவனுடைய சொத்தில் இருந்து இவளுக்கு வாழ்வாதாரம் கொடுப்பாங்க. அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் கிடைக்காது. சொத்துலே பங்கெல்லாம் கிடைக்காது அன்றைக்கு உள்ள நிலைமையில். ஃபைன் ஹரஜன அந்த பெண்கள் அவர்களாக வெளியேறினால், இவன் வெளியேற்றலை, அந்த பெண்கள் என்ன செய்கிறாங்களா, என் புருஷனை போகிற பிறகு நான் என்னத்துக்காக வேண்டி இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியேறினார்களே ஆனால் ஃபலா ஜுனாஹ அலைக்கும் உங்களுக்கு குற்றம் வராது. உங்கள்னுங்க சொல்வது அந்த கணவனின் குடும்பத்தாருக்கு, கணவன் தான் போயிடுவானே, கணவனுடைய குடும்பத்தார் மீது, உங்கள் மீது என்றால் அந்த கணவனுடைய குடும்பத்தார் மீது எந்த குற்றமும் வராது. ஏன்னா நீங்கள் வெளியேற்றலையில். எதில் குற்றம் வராது? ஃபீமா ஃபால்ன அந்த பெண்கள் செய்த விஷயத்தில், ஃபீ அம்புசிகின்ன தங்கள் விஷயமாக, தங்களை பற்றி அந்த பெண்கள் எதை செய்தார்களோ அந்த விஷயத்தில் உங்கள் மீது குற்றம் கிடையாது. மீன் மாரூஃபின் நல்ல காரியத்தில். அது அப்போ அவங்க வேறு தப்பு தண்டா செஞ்சாங்கன்னா அதை நீங்கள் கண்காணிக்கிறது, அது உங்களுக்கு கடமை இருக்குது. உங்கள் மீது எதில் குற்றம் வராதுன்னு கேட்டால், அவங்க நல்ல காரியத்தில் எதை செஞ்சாலும் அதில் உங்களுக்கு குற்றம் வராது. ஒல்லாஹு அசீசுன் அல்லாஹ் மிகைத்தவன், ஹக்கீமுன் நுண்ணறிவாளன் அப்படின்ட்டு இந்த வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தில் உள்ள 2 சட்டம் சொல்லப்படுதா? இந்த 2மே பிறகு மாற்றப்பட்டுருச்சு. ஒன்று என்னன்னு கேட்டால், ஒரு வருஷத்துக்கு வாழ்வாதாரம் கொடுக்கணும்னு, வாழ்வாதாரமே ஒரு வருஷத்துக்கு செலவு கொடுக்கணுன்னு இருக்குல்ல, அது மாற்றப்பட்டு என்ன செஞ்சிருச்சுன்னு கேட்டால், கணவனுடைய சொத்தில் கணவனுக்கு பிள்ளை இருந்தால் மனைவிக்கு 8ல் 1 கிடைக்கும். கணவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தால் கணவன் சொத்தில் இருந்து மனைவிக்கு 4ல் 1 கிடைக்கும். இது குடிக்கும்போது ஒரு வருஷ வாழ்வாதாரம் வச்சு போயிடும். இந்த சட்டம் இப்போ இல்லை, அமுல்ல இல்லை. இது துவக்கத்தில் இருந்து பிறகு வேற ஒரு வசனத்தின் மூலமாக மாற்றப்பட்டுருச்சு. எது? ஒரு வருஷ காலத்துக்கு வாழ்வாதாரம் கொடுக்கணுங்கிற சட்டம் இருக்குல்ல, அது மாற்றியாச்சு. அது மாதிரி அவங்க ஒரு வருஷம் கணவனுடைய வீட்டில் கண்ட்ரோலில் இருக்கணும்ல, இதாங்கிற வகையில் ஏற்கனவே இதாவை தான் அது சொல்லுது. 4 மாதம் 10 நாள் தான் என்று அதுக்கு ஒரு கெடுவை சொன்னதன் மூலமாக அந்த சட்டமும் மாறிடுச்சு. இதை இந்த நசையில் வரக்கூடிய இந்த ஹதீஸில் இருந்து நீங்கள் விளைவிக்கலாம். என்ன விளைவிக்கலான்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க,
சொல்கிறாங்க. ஃபி கவுலிஹி வல்லதீன யுத்தவஃபோன மின்கும் யதரூன அஸ்வாஜன் வசியத்தன் லி அஸ்வாஜியும் மத்தானிலல் ஹவுலி கைர இஹ்ராஜின் என்ற வசனம் குறித்து இப்னு அப்பாஸ் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, நுசிக தாலிக்க, இந்த வசனம் மாற்றப்பட்டு விட்டது. நுசிகண்டா நசகண்டா மாற்றினான். நுசிக தாலிக்க, இந்த 240 உள்ள இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. பி ஆயத்தில் மீராசி, மீராசி என்றால் வாரிசு, வாரிசு உரிமை சட்டம். வாரிசு உரிமையை பற்றி பேசக்கூடிய வசனத்தின் மூலம், ஆயத்தின வசனம் பி ஆயத்தில் மீராஸ், மீராசுடைய வசனத்தின் மூலமாக இது மாற்றப்படும். 1 வருஷம் கொடுக்கணுங்கிறது இப்போ கிடையாது. ஏன்னா மிம்மா ஃபிருத லஹா மினர் ருபை உசுமுனி, அவளுக்கு அந்த மனைவிமார்களுக்கு 4 1 8 1, கால்வாசி அரைக்காவாசி. அப்போ 4 1 8 1 என்று அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டதிலிருந்து அந்த வாரிசுரிமை ஆயத்து சொல்லுது இல்லையா, அது இதை மாற்றிருச்சு. நுசிக தாலிக்க, இந்த 240 வசனத்தில் உள்ள சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. பி ஆயத்தில் மீராசி, வாரிசுரிமை சட்டத்தின் வசனத்தை கொண்டு மாற்றப்படுது. வாரிசுரிமை சட்டத்தில் நிறைய விஷயம் சொல்லப்படுது. அதில் இவங்க ரோல் என்ன, அதுதானே, அது மட்டும் தானே மாற்றும். வாரிசுரிமை சட்டத்தில் ஆம்பளைக்கு இவ்வளோ, பொம்பளைக்கு இவ்வளோ, வாப்பாவுக்கு இவ்வளோ, உமாவுக்கு இவ்வளோ ஒன்றா இருக்குல்ல, அந்த செக்ஷன் இதை மாற்றாது. மனைவியை பற்றி சொல்லக்கூடிய விஷயந்தான் அதை மாற்றும். அதுக்காக தான் சொல்கிறாரு ஆயத்துல் வாரிசுரிமை வசனத்தில் மிம்மா ஃபுரித லஹா, அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டது. மினர் ருபுய் 4 1 என்றும் ஓ சுமுனி 8 1 என்றும் அவளுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறத, அதிலிருந்து அந்த ஆயத்துடைய மீராசுடைய வசனம் இதை மாற்றிருச்சு. இந்த செக்ஷன் தான் அதை மாற்றுது. அதே மாதிரி ஓ நுசுக அஜலுல் ஹவுலி, அந்த 1 வருஷ தவணை என்பது மாற்றப்பட்டு விட்டது. எப்படி மாற்றப்பட்டுருச்சு? அஞ்சுஇல அஜலுஹா அர்பாத் அஷ்ஹுரின் வாஷரா, அவளுடைய அந்த காலக்கெடு என்பது 4 மாதங்கள் 10 நாட்கள் என்பதன் மூலம் அதுவும் மாற்றப்பட்டுருச்சு. அப்போ இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற 2 செய்திகளும், 1 வருட காலம் அவள் காத்திருக்க வேண்டும், வெளியேறாமல் இங்கே தான் இருக்கணும்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் தானே. 1 வருஷ காலம் அவளுக்கு இதா என்று இருந்த ஒரு நிலைமையை 4 மாதம் 10 நாள் என்று குறைத்து மாற்றப்பட்டுருச்சு. அது ஒரு வசனத்தின் மூலமாக. அதே மாதிரி 1 வருஷத்துக்கு வாழ்வாதாரம் கொடுங்க என்பதை நீக்கிட்டு சொத்தில் பங்கு கொடு, நீ காவாசியை கொடு. புருஷனுக்கு புள்ள இல்லைன்னு சொன்னால், செத்தவனுக்கு புள்ள இல்லைன்னு சொன்னால் 4 1 கொடுக்கணும், அவனுக்கு பிள்ளைகள் இருந்தால் 8 1 கொடுக்கணும் என்று அந்த வசனம் சொல்லுது இல்லையா. அதாவது 4வது சூறாவில் 10 11 வசனங்களில் அந்த வாரிசுரிமை சட்டத்தில் இருக்கும். அந்த வசனம் இந்த 240 மாற்றிருச்சு. இப்போ கிடையாது. இந்த வசனம் குர்ஆனில் இருக்கிறது. இது ஒரு காலத்தில் நடைமுறையில் ஆக்கப்பட்டு இருந்தது. பிறகு அதை விட மேலான ஒன்றை அல்லாஹ் என்ன செஞ்சிடும், அப்படி குர்ஆனில் சொல்கிறான், மா நன்சஹு மின் ஆயத்தின், ஒரு வசனத்தை நாம் மாற்றினால், அவ் நுன்சிஹா, அல்லது நம்ம இல்லாமல் ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால், நாத்தி பி ஹைரி மின்ஹா, அதை விட மேலான சட்டத்தை நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு குர்ஆனில் சொல்கிறதுக்கு ஏற்ப இந்த வசனத்தில் 240 மாற்றிட்டாலும் அதுக்கு விட அதை விட சிறந்த சட்டம் தானே வருது. 1 வருஷம் சாப்பாடு கொடுன்னு சொல்கிறத விட சொத்தில் பங்கு கொடுங்கிறது மேலானது தானே. 1 வருஷம் இதாக இருக்கணும் என்பதை விட 4 மாதம் 10 நாளுங்கிறது அது ஒரு மேலான பெண்ணுடைய நிலையிலிருந்து பார்த்தா அவளுக்கு அது மேலானது தான். அப்போ அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தில் என்ன செய்கிறது, அது மாற்றப்பட்டு 240 மாற்றப்பட்டு விட்டது அப்படின்றாச்சு. அடுத்தது ஒலில் அடுத்த வசனம் 240க்கு அப்புறம் 241. 241 என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், இது வேறு விஷயம். என்ன விஷயம்னு கேட்டால், தலாக்கு சம்மந்தமாக, அது மரணத்துடைய இதாவை பற்றி, மரணத்துக்கு பிறகு உள்ள பெண்ணுடைய உரிமையை பற்றி 240வது வசனம் பேசுகிறது. 240 வசனம் 41 என்ன சொல்லுதுன்னு கேட்டால், விவாகரத்து செய்யப்பட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம்னு ஒன்று கொடுக்கணும். விவாகரத்துன்னு செய்வதற்கு இவனு 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, பிரிஞ்சிட்டாங்க,
நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, நீ பாட்டுக்கு உன் வேலையை பாருன்னு சொல்லக்கூடாது. மாறாக பெண்களுக்கு பாதிப்பு இருக்கிற ஒரு காரணத்தினால அவங்களுக்கு அழகான முறையில் என்ன செய்யணும், வாழ்வாதாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வசனத்தில் நல்லா வலியுறுத்துகிறான். ஒளில் முத்தல்லகாத்தி, விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு மத்தாவுன் வாழ்வாதாரம் இருக்கிறது, பில் மாரூஃபி நல்ல முறையில் வாழ்வாதாரம் இருக்கிறது. இந்த வாழ்வாதாரம் கொடுக்கறது விரும்புனா கொடு, விரும்பாட்டி கொடுக்காதங்கிற மாதிரி உள்ள விஷயம் கிடையாது. இது ஹக்கன், கட்ட ஹக்குங்கிற வார்த்தைக்கு உண்மைங்கிற அர்த்தமும் இருக்கிறது. ஃபர்லுங்கிறோம்ல கடமை, அதுக்கு ஹக்கும்பாங்க. ஹக்குல் முஸ்லீமி அலல் முஸ்லிமி, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் செய்கிற கடமை சித்துன் 6 அப்படிங்கும்போது இந்த ஹக்குங்கிற வார்த்தை தான் வரும். இந்த ஹக்கு என்கிற வார்த்தை வந்து உண்மை சத்தியம் என்கிற அர்த்தத்திலும் பல இடங்களில் பயன்படுத்தப்படும். கட்டாய கடமை என்கிற அர்த்தத்திலும் பயன்படுத்தப்படும். பயன்படுத்தப்படுற இடத்தை பார்த்து நம்ம அந்த முடிவு எடுத்துக்கலாம். இங்கே என்ன சொல்லப்படுது, ஹக்கன் கடமையாக இருக்கும் நிலையில், அலல் முத்தகீன் இறைவனை அஞ்சுகிற மக்களுக்கு, முத்தகீன்னா அஞ்சுகிறவர்கள், முத்தகீன லில்லாஹின் அல்லாஹ்னு வச்சுக்கிறணும், அல்லாஹுவை அஞ்சுகிற மக்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கும் நிலையில் வாழ்வாதாரம் கொடுக்கணும். அப்போ என்ன காரணத்துக்காக வேண்டி உங்களுக்கு தலாக்கு ஏற்பட்டாலும் சரி தான், அந்த தலாக்குக்கு பிறகு, தலாக்கில் அந்த மகர் முதல்ல கொடுத்துரும், அது அல்ல, தலாக்குக்காக வேண்டி ஒன்று கொடுக்கணும். விவாகரத்துன்னு நீ ஒரு ஆயிடுச்சின்னு சொன்னால் ஒரு பெண்ணுக்கு வந்து இன்னொரு வாழ்க்கை அமைகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், அது சிரமமாக இருக்கும், அதனால் அவளுக்கு இழப்பு அவளுக்கு அதிகமாக இருக்குது என்ற ஒரு காரணத்திற்காக அழகிய முறையில் வாழ்வாதாரம் கொடுக்கணும். இந்த அழகிய முறையில் வாழ்வாதாரம் கொடுக்கணுங்கிறத வந்து வேறொரு வசனத்தில் நம்ம அதை கடந்து வந்துட்டோம், முன்னாடி சொல்லியிருக்கிறோம். அதில் அல்லாஹ் எப்படி அதை கொடுக்க சொல்கிறான்னு கேட்டால், அலல் மூசை கதுருஹு, வசதி உள்ளவன் அதுக்கு தக்கவாறும், இதே விஷயம் முன்னாடி ஒருக்கா வந்திருக்கு. அலல் முக்குத்தெரி கதுருஹு, ஏழையாக இருக்கிறவன் அதுக்கு தக்கவாறு கொடுக்கணும். அப்போ திருமணத்தில் நான் விவாகரத்து பண்ணிட்டேன்னு சொல்லி ஒருத்தன் ஜமாத்தில் முறையிட்டான்னு சொன்னால் ஜமாத்தார்கள் கூப்பிட்டு பேசி இணக்கத்துக்கு முயற்சி பண்ணணும். அதுக்குரிய வழிமுறைகள்லாம் அது முந்தைய சொல்லியாச்சு. அந்த வழிமுறைகளுக்கெல்லாம் பிறகும் கூட இவங்க சேர்ந்து வாழ மாட்டாங்க, அதுக்கு எந்த ஒரு சாத்தியமும் இல்லை அப்படின்ட்டு ஜமாத்தார்கள் கண்டறிந்தாங்கன்னு சொன்னால், சரிப்பா நீ விவாகரத்து கொடுத்துரு. அவளுக்கு என்ன கொடுக்க போகிற, நீ அழகான முறையில் கொடுக்கணும். அழகான முறைங்கிறது என்னதுக்கு, 101 ரூபா வாங்கி கொடுக்குறது அல்ல அழகான முறைங்கிறது, அல்லது 2 மாதத்துக்கு செலவு கொடுக்குறது அல்ல அழகான முறை என்பது. சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த 4 மாதம் 10 நாள் இருக்கல இதா, அந்த காலத்துக்கு கொடுக்கணும்னாக்க சில ஆளுக்கு இதுக்கு அர்த்தம் செய்கிறாங்க. தலாக்கு விடப்பட்ட பெண்கள் வந்து அவங்க 3 மாதம் இதா இருக்கிறாங்கல்ல, 3 மாதவிடாய், அந்த 3 மாதவிடாய் காலத்துக்கு ஏதாவது கொடுக்கணும் அவ்வளவுதாங்கிறாங்க. அது வந்து அழகிய முறையில் கொடுக்கறது கிடையாது. பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கும் போது அழகான முறையில் கொடுக்க வேண்டும் என்பதில் வந்து அது வராது. அல்லாஹ் வந்து ஏற்கனவே 1 வருஷத்துக்கு வாழ்வாதாரம் கொடுக்கணும்னு சொல்லி அதை வந்து அந்த மரணத்துக்கு இதாக இருக்குல்ல, அதை விட மேலானதில் சிறப்பான சட்டமாக்குறான், சொத்துலேயே பங்கு கொடுங்குறான். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் வந்து தலாக்கு விட்டுட்டு 3 மாதத்துக்கு செலவு கொடுக்குறேங்கிறதல்ல வாழ்வாதாரங்கிறது. அப்படின்னா 3 மாதம் செலவு கொடுக்கணும்னு நல்லா சொல்லிட்டு போயிருப்பான். அழகிய முறையில் கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் மகளுக்கு அப்படி ஏற்பட்டால் அதை எது உங்களுக்கு அழகியதாக தெரியும், எது தெரியும், இவனுடைய வசதியை பார்ப்போம், எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்கன்னு பார்ப்போம், பலதை பார்ப்போம். ஒரே மாதிரியாக யூனிஃபார்மாக தீர்மானிக்க முடியாது. ஒரு ஜமாத்தில் வந்து பேசி விசாரிக்கும் பொழுது ஒருத்தன் நல்ல பெரும் கோடீஸ்வரனாக இருக்கிறான், அவன் விவாகரத்து செய்கிறான். அந்த விவாகரத்து செய்கிறத கூட அலசி ஆராய்வாங்க ஜமாத்தார்கள். இதில் வந்து விவாகரத்து கேட்க மார்க்கப்படி உரிமை இருந்தாலும் யார் பக்கம் தப்பு இருக்குங்கிறது அந்த விசாரிக்கிறவங்க மனசில் படும். அந்த மாதிரி பார்த்து இவன் பக்கமே தப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு வைங்க, டேய் நீ தான் வேணும்னு தலாக்கு விட்ற, அவன் மேலே ஒன்றும் தப்பு கிடையாது, அவன் எல்லாத்தையும் இணங்கி வர ரெடிங்கிறான், ஆனால் நீ மாட்டேங்கிற, அதனால் நீ ஜாஸ்தியாக கொடும்பாங்க. அவளும் வேணாம் பிடிவாதம், அவளும் எனக்கு வேணான்னு அவளும் சொல்லிகிட்டு இருக்கிறான். இவன் மேலே தப்பு இருக்கிற மாதிரி தெரியலை, அப்படி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இவனுடைய வசதி வாய்ப்பையும் பார்ப்பாங்க, ஒரு சொத்து என்ன இருக்குது, அது ஒரு எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்கன்னு பலதையும் பார்ப்பாங்கல்ல. பலதையும் பார்த்து என்ன செய்வாங்கன்னா, விவாகரத்து செய்யப்பட்டவங்களுக்கு வந்து நல்ல முறையில் கொடுக்கணும். நல்ல முறைங்கிறது என்னென்னு கேட்டால்,
அனைத்து விதமான அம்சங்களையும் அலசி ஆராய்ந்து நீ வந்து ஒரு 4 வீடு வச்சுக்கிறியா, ஒரு வீட்டை கொடு, இந்த மாதிரி சொல்லக்கூடியதாக இருக்கணும். அது சும்மா 1000 ரூபா கொடு, 10,000 ரூபா கொடுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடாது. அப்போ வசதிக்கு தக்கவா அதுக்காக வேண்டி அவன் வந்து அவனே கஷ்டப்படுறவனாக இருக்கிறான், ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறான், ஒரு 10,000 ரூபா சம்பளத்தில் இருக்கிறான், அவனை போய் சில ஜமாத்து என்ன செய்வாங்க, 10 லட்சம் கொடுப்பாங்க. அவன் எங்கேருந்து கொடுப்பான்? அவனை விற்றா கூட கொடுக்க முடியாது. அப்போ இதில் என்ன பார்க்கணும்னு கேட்டால் 7 மாண்டு பார்க்கணும். ஒருத்தன் நியாயம் இருக்கலாம். அந்த பெண்களை யோசிக்கணும்ல. நம்ம அவனோட வாழ்ந்துருக்குறோம், அவன்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியும். அந்த மனைவியாக இருந்தவளுக்கு தெரியும். ஏம்மா அவன் 10 லட்ச ரூபா தர சக்தி நான் இருக்கிறானா அப்படின்னு கேட்டால் அவங்களும் என்ன செய்வாங்க, இல்லை அவ்வளோ முடியாதுன்றவாங்க. அப்போ வந்து அந்த கணவனுடைய பொருளாதாரம் எவ்வளோங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தவாறு கொஞ்சம் நியாயம்னு படுற அளவுக்கு, மன நிறைவு படுற அளவுக்கு என்ன செய்யணும், ஜமாத்தார்கள் வாங்கி கொடுக்கணும். இதை வந்து இவன் மறுக்க முடியாது. அதெல்லாம் ஒன்று தரவலாம் முடியாது, வாழ்ந்ததுக்கு அது கணக்கு சரியாக போச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹக்கன் அல்ல முத்தகைன், இறைச்சமுடையவங்களுக்கு இது கட்டாய கடமை. இப்போ கட்டாய கடமைன்னா அவன் என்ன செஞ்சாகணும், கொடுத்து ஆகணும். இது வந்து 241 இங்கே சொல்லக்கூடிய ஜீவனாம்சம்ங்கிறாங்கல்ல, அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம நாட்டில் என்ன இருக்குன்னு கேட்டால், விவாகரத்து ஆயிடுச்சின்னு சொன்னால் மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுங்கிறாங்க. ஜீவனாம்சம் எப்படி கொடுக்க சொல்கிறாங்க, மாதம் இவ்வளவு கொடுங்கிறாங்க. ஒரு மாதம் அதை கொடுக்கணுங்கிறாங்க. இந்த மாதம் கொடுக்குறது என்பதில் வந்து ஒரு மாதம் கொடுக்கலன்னு வைங்க, எனக்கு வருமானம் இந்த மாதம் இல்லைன்னா மரவ கோர்ட்டுக்கு போகணும். அவன் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவான், சரிப்பா இனிமேலாச்சும் ஒழுங்காக கொடுப்பாங்க. அது மாதம் கொடுக்குதல் என்பது வந்து ஒழுங்காக போய் சேராது, வழங்குதா, கொடுக்க மாட்டான். அதுபோக என்னத்தன் அடிப்படையில் கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு கேட்டால், அந்த கணவன்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்ப்பாங்க. இவன் மனைவி விவாகரத்து பண்ணுறான்னா பண்ணும்போது என்ன செய்வான்னு கேட்டால், இவளுக்கு ஒன்றுமே கொடுக்கக்கூடாது அப்படி நினச்சான்னு சொன்னால் இருக்கிற சொத்தையெல்லாம் யாருக்கா எழுதி வச்சுட்டு போயிடுவான். என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கு போல அப்படி எழுதி வச்சுவிட்டு, என் பேரில் ஒன்றுமே கிடையாதுங்க, நான் ஒரு சம்பளக்காரன் அப்படின்னு சொன்னான்னு வைங்களேன், அவன் 20,000 சம்பளம் வாங்குறான்டா 5,000 ரூபா கொடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் கொடுக்க சொல்ல முடியும். அப்போ இதை வாங்குறதுக்காக வேண்டி வழக்கறிஞரை சந்தித்து அவனுக்கு பீஸை கொடுத்து, இவன் தரலைன்னு சொன்னால் அதுக்காக அலைஞ்சி, இப்படியெல்லாம் உள்ள விஷயமாக இவங்களுடைய ஜீவனாம்சம் இருக்கிறது. அது மாதம் கொடுக்க. அது போக எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும்னு கேட்டால், அவள் வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் கொடுக்கணும், அல்லது இவனும் அவ்வளோ சாவு வரைக்கும் கொடுக்கணும். இவன் சாவணும், இல்லாட்டி அவள் சாவணும், இல்லைன்னா அவன் வேறு கல்யாணம் பண்ணணும். அது வரைக்கும் இந்த ஜீவனாம்சம் கொடுன்னு சொல்லி கோர்ட்டில் சொல்கிறாங்க. அவன் என்ன செய்வான், அவன் கொடுத்துட்றான்னா இவன் என்ன செய்வான்னா, இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பாளா. காசுக்கு வந்து மாதம் பழைய புருஷன்ட்டு மாதம் ஒரு 10,000 ரூபா வந்துடுதுன்னு வைங்க. அப்போ ஒரு பொருளாதாரத்துக்காக வேண்டி ஒரு ஆணை சார்ந்திருக்கிற ஒரு நிலை இப்போ இல்லாமல் போயிருது அவளுக்கு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் என்னத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தனுக்கு அடிமையாக இருந்துக்கிட்டு அப்படிங்கிற திருமணம் பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு வரமாட்டான். ஏன்னா திருமணம் பண்ணிட்டா இவன்கிட்ட வரக்கூடியது நின்று போயிடும். நம்ம திருமணம் பண்ணாமலே இருப்போம். அப்போ அவளுக்குன்னு சில தேவைகள் இருக்குமே, அது தப்பான முறையில் பயன்படுத்திக்கிறோம். கல்யாணம்னு போய் மாட்டினா தான் சிக்கல். கல்யாணம் பண்ணாமையே தவறான முறையில் நம்ம வந்து எதாவது நடந்துக்கிறோன்னு ஒரு பெண்ணு முடிவெடுப்பதற்கு இவங்க வைத்திருக்கிற அந்த ஜீவனாம்சம் தூண்டுவதாக அமையும், வழங்குதா. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இதெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி வாரத்தாயிடுச்சு மர என்ன அவனோட என்ன தொடர்பு, உங்களுக்கு என்னத்துக்கு தேவை இருக்குது, முழுசாக முடிச்சிருங்க, கட் பண்ணி விட்ருங்க அப்படின்னு என்ன செய்யணும், இருக்கிற சொத்தை கணக்கெடுத்து எடுத்து கொடுத்துட்டு போடான்றணும். இது வந்து ஜமாத்தாரை ஏமாற்ற முடியாது. நீதிமன்றத்துக்கு ஒன்றும் தெரியாது, என் பேரில் என்ன இருக்குது எது இருக்குன்ட்டு அவனுக்கு ஒன்றும் விளங்காது. நான் கொடுக்குற ரெக்கார்டு தான். ஊரில் உள்ளவங்களுக்கு தெரியும், நிர்வாகிகளுக்கு இவன்ட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அவங்க பார்த்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு தொகையை தீர்மானிப்பாங்களா, அதுக்கு பிறகு அவர் நல்லபடியாக அந்த தொகையை வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்முடைய வாழ்வாதாரம் பிரச்சனை ஆகக்கூடாதுங்கிறக்காண்டி மறுமணத்துக்கு முயற்சி பண்ணுவாள். மறுமணத்திற்கான முயற்சியும் பண்ணுவாள். இந்த பொருளாதாரம் ஒரு கடைசியும் போயிடும். இது வந்து இவங்க கொடுக்குற ஜீவனாம்சத்தை விட பல மடங்கு மேலானதாகவும் இருக்கும். பல மடங்கு என்ன செய்யும், அதிகமான மேலானதாகவும் இருக்கும். அதுபோல் இவள் வந்து இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவாள். ஏன்னாட்டா இவள் கல்யாணம் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன, நம்ம தான் வாங்கிட்டோம்ல. விவாகரத்து ஆன உடனேயே வாங்க வேண்டியதை வாங்கியாச்சு. மறுபடியும் இவனை கல்யாணம் பண்ணுறதுனால இந்த வாங்கின திருப்பி வாங்க போகிறதில்ல, பறிச்சுக்கிற மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால
இவள் மறுமணத்தை தேர்ந்தெடுப்பதற்கும் அதில் என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அப்போ மறுமணத்தையும் தேர்ந்தெடுத்துட்டு போயிடுவா. அலையாமல் ஒன்ஸ் ஒரே தடவை ஒரு 25 லட்ச ரூபாய் கொடு, அல்ல 1 கோடி ரூபாயை கொடு, அவனுடைய வசதியை பொறுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய தொகையை ஜமாத்தார்கள் வாங்கி அதை ஒரு வீட்டையோ வாசலையோ சொத்தையோ பெரும் தொகையையோ சில நகைகளையோ என்னத்தையாவது வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் இவனை சார்ந்திருக்க வேண்டியதில்லை, அவன்கிட்ட கையேந்திட்டு இருக்க வேண்டியதில்லை. எப்போ அவன் பணம் தருவான்ட்டு புருஷனாக இருந்தால் எதிர்பார்க்கலாம். அவன் புருஷன் இல்லைன்னு போயிட்டான், மறையனதுக்கு அவனை போட்டு எதிர்பார்த்துட்ருக்கானே, அவனை எதிர்பார்த்துருக்கணுங்கிற மாதிரி தள்ளுற ஜீவனாம்சம் அது சுயமரியாதைக்கு இடுக்கு ஏற்படுத்துறது. ஒரே விஷயம் தான், நீ வேறு நான் அவரை வச்சுட்டு போ, இனிமேல் உனக்கு எனக்கு சங்காத்தம் இல்லைன்ற அளவுக்கு வந்தால் தான் அந்த பெண்ணுக்கு ஒரு மரியாதையும் இருக்கும். அதனால் இஸ்லாமும் ஜீவனாம்சம் கொடுக்கத்தான் சொல்லுது. இவங்க சொல்லக்கூடிய ஜீவனாம்சம் போலியாக இருக்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய ஜீவனாம்சம் சரியானதாக இந்த பெண்ணுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஜீவனாம்சத்துக்காக எத்தனை நீதிமன்றம் அதனை உடனேலாம் வாங்க முடியாது. ஜீவனாம்சம்னு கீழ்கோர்ட்டில் போடணும், அவன் ஒரு தீர்ப்பு அளிப்பான், அது இவன் மேல்கோர்ட்டு மறுபடியும் அவன் போவான், எனக்கு அவ்வளோலாம் கொடுக்க இயலாதுண்டு. அது அந்த ஜீவனாம்சம் கொடுங்கிற தீர்ப்பு வருவதற்கு அது ஒரு 5-6 வருஷம் ஆயிரும். அந்த 5-6 வருஷத்துக்கும் வக்கீலுக்கும் அதுக்கும் செலவழித்ததை அவள் வாங்குகிற ஜீவனாம்சத்தெல்லாம் கடந்து போயிடும். பேருக்கு தான் ஜீவனாம்சமாக இருக்குமே தவிர அப்படி இஸ்லாத்தில் உள்ள ஜீவனாம்சம் அப்படி கிடையாது. அவனுக்குள்ளே ஜமாத்தில் கூப்பிட்டு போய் அன்றைக்கி வாங்கி முடிச்சு விட்ருவாங்க. ஒரு வாரத்தில் செட்டை பண்ணி முடிச்சு என்ன செய்வாங்க, அவளுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைச்சிடும், அவள் இன்னொரு வாழ்க்கையை தேட ஆரம்பிச்சிருவா. அலைச்சல் கிடையாது, எவனும் கொடுக்க வேண்டியது தெரியாது. ஒரு படிப்படியாக நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளை ஏறி இறங்க வேண்டி இருக்காது, அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு இருக்கிறதுனால இஸ்லாமிய ஜீவனாம்சம் தான் சிறந்த ஜீவனாம்சம். அதுக்கடுத்தது 242 வசனம் என்ன சொல்லுதுன்னா, கதாலிக்க இப்படித்தான் யுபையுனுல்லாஹு அல்லாஹு தெளிவுபடுத்துகிறான். பையனா தெளிவாக்குற, பயான்கிறோம்ல அதில் உள்ள வார்த்தை. பையன என்றால் தெளிவுபடுத்துகிறான். யுபையினுல்லாஹு லக்கும் அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். ஆயாத்திஹி தனது வசனங்களை தெளிவாக்குகிறான். லஅல்லக்கும் தாக்கிலூன் நீங்கள் விளங்கி கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக இப்படி தான் அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை உங்களுக்கு தெளிவாக்குகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவாகரத்துக்கு பிறகு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த வசனம் சொல்லிடுது. அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா 243 அடுத்த வசனம் பக்கராவில் 243. இந்த 243வது வசனத்தை பொறுத்த வரைக்கும் இது கடந்த காலத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை பற்றி சொல்கிறது. அந்த நிகழ்வு என்ன என்று தெளிவாக சொல்லப்படலை. என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், கடந்த காலத்தில் மரணத்துக்கு பயந்து ஒரு கூட்டத்தார் ஊரை விட்டு ஓடுனாங்க. அல்லாஹ் அவர்களை மரணிக்க செய்தான். மரணத்தை பயந்து தானே ஓடுறாங்க, அவ்வளோ அவங்கள மரணிக்க செஞ்சிட்டான். பிறகு ஏதோ கருணை கொண்டு அவங்களுக்கு உயிர் கொடுத்தான். அல்லாஹ் மனிதர்கள் மீது ரொம்ப இரக்கம் உள்ளவன் இப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது சொல்லுகிறது. இது எந்த கூட்டம்? குர்ஆனில் சொல்லப்படலை. ஹதீஸ்லையா சொல்லப்பட்டிருக்கானா? இல்லை, அதுவும் சொல்லப்படலை. இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, கடந்த காலத்தில் மூத்துக்கு பயந்து ஒரு சாரார் ஊரை விட்டு ஓடுனாங்களே, அது உனக்கு தெரியுமா? நான் என்ன செஞ்சேன்? மூத்துக்கு பயந்தா ஓடுறீங்க, இந்தாங்க மூத்து பிடிங்க அப்படிலாம் மூத்தாக்கிறான். அவங்க மூத்துக்கு பயந்து தான் ஓடுறாங்க. அவங்கள நான் மூத்தாக்கி விட்டு பிறகு நான் அவங்கள உயிராக்கினேனே, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் இதில் கேட்குறான். அப்போ இது ஒரு கூட்டத்தை பற்றி அது சொல்வதாக இருந்தால் அது என்ன கூட்டம், முந்தைய காலத்தில் உள்ளதுங்கிறது மட்டும் தெரியும். ஏன்னு கேட்டால் முந்தி நடந்தது தான் இது பேசுதுன்றது வாசக அமைப்பில் விளங்குகிறது. ஓடினார்களே, மரணத்துக்கு பயந்து ஓடினார்களே, அவர்களை மூத்தாக்கிட்டானேண்டா நேற்று முந்தி நடந்த விஷயம் தானே. அப்போ நபிகள் நாயகம் காலத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கிறது மட்டும் இதில் விளங்குறது. அது எந்த ஊருக்காரங்க எந்த மரணத்துக்கு பயந்து ஓடுறதுன்னா அது பல அர்த்தம் உள்ள சொல்லுதானே. மரணத்திற்கு பயந்து ஓடினார்கள் என்று சொன்னால் ஒரு காலரா மாதிரி ஒரு நோய் வந்திருக்கும், அதுக்கு பயந்துட்டு ஓடிருப்பாங்க. அல்லது எதிரிகள் தாக்க வர்றாண்ட ஒன்று எதிர்த்து நிற்காமல் அதுக்கு பயந்து ஓடிருப்பாங்க. மரணத்திற்கு பயந்து ஓடுதலுங்கிறதுக்கும் விரிவான ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ என்ன ஊர் என்ன மாதிரி சம்பவம் அப்படிங்கிறது இதில் சொல்லப்படவில்லை. சொல்லப்படலைங்கிறதுனால ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, இஷ்டத்துக்கு விளக்கம் சொல்கிறாங்க. நமக்கு அது தேவையில்லை. இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும்.
அந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.